சிருங்கேரி சாரதா பீடம் ஜகத்குரு ஸ்ரீ விதுசேகர பாரதி சுவாமிகள் ராமேஸ்வரம் கோவிலுக்கு வருகை தந்தார். கோவில் வழக்கப்படி மேளம்தாள முழங்க கோவில் யானை ஊர்வலத்தோடு ராமநாதபுரம் மன்னர் நாகேந்திர சேதுபதி அவர்கள் விதுசேகர பாரதி சுவாமிகளை வரவேற்றார். முன்னதாக சாமிகளிடம் மன்னர் நாகேந்திர சேதுபதி அவர்கள் ஆசி பெற்றார். சிருங்கேரி மடம் சாமிகளுக்கும் ராமநாதபுரம் மன்னர் மற்றும் ராமேஸ்வரம் கோவிலுக்கும் உள்ள தொடர்பு வரலாறு ரீதியாக தொடர்பு கொண்டது. 33வது பீடாதிபதியான ஜகத்குரு சச்சிதானந்த சிவாபினவ நரசிம்ம பாரதி சுவாமிகள் காலத்தில் ராமநாதபுரம் அரண்மனையில் இருக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனின் வாமாச்சார வழிபட்டு முறைகளை மாற்றி வேத ஆகம முறையான வழிபாட்டை அமைத்து கொடுத்தவர் ஆவார். சுவாமிகளிடம் பேரன்பும் பக்தியும் கொண்ட அன்றைய சேதுபதி மன்னர் தமது அரசாங்கம் முழுவதையுமே ஜகத்குருவிடம் பாத காணிக்கையாக சமர்ப்பணம் செய்தார். அப்படி தம்மிடம் அளிக்கப்பட அரசை ஜகத்குரு மீண்டும் சேதுபதி இளவரசரிடமே கொடுத்து அவருக்கு பட்டமளித்து சென்றார் என்பது ராமேஸ்வரம் கோவிலின் பாரம்பரிய நிர்வாக உரிமை பெற்றுள்ள ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் வரலாறு காட்டும் செய்தியாகும். மன்னர் குமரன் சேதுபதி காலத்தில் ராமநாதசுவாமி கோவிலின் தெற்கு கோபுரம் ஸ்ரீ சிருங்கேரி சாரதா பீடத்தின் திருப்பணியாக கட்டித் தரப்பட்டுள்ளது. சிருங்கேரி மடம் நீண்ட காலமாக ராமநாதபுரம் மன்னர்களோடும் ராமேஸ்வரம் கோவிலோடும் தொடர்பு உடையது.